வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 16 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு குறைந்த பரப்பில் மழை இருக்கும் என்று சொன்னோம். அதேபோல குறைந்த பரப்பில் பெய்தாலும் பலத்த மழையாக பொழிந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர், புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதி, சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதி, திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, அதனை தாண்டி மழை பொழிந்திருக்கிறது. குறைந்த அளவு பொழிந்திருக்கிறது. இது 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த இடத்துல மழை பொழிந்திருக்கு. புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட எல்லை, குறிப்பாக திருப்பத்தூர் பகுதி. இன்றைய மழை பொழிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அந்த இடைவெளி இன்னைக்கும் இருக்கும், ஆனால் குறைந்த பரப்பில் இருக்கும். இன்னைக்கு எங்க எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணப்பாறைக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை வாய்ப்பு தெரியுது. இதே போல எங்காவது ஒரு இடத்துல தான் கொஞ்சம் பரப்பில் 2-3 இடத்துல இருக்கும். இன்னொரு இடம் எங்க பார்த்தீங்கன்னா, இது மணப்பாறைக்கு மதுரைக்கு இடைப்பட்ட பகுதி போலவே சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் ஒரு சில இடங்கள் இருக்கும். நாளை திங்கட்கிழமையிலிருந்து பரவலாகும் மழை. நாளைக்கு எங்கன்னு பாருங்க. நாளைக்கு நல்ல மழை பொழிவு கிடைக்க போகுது. பெய்யும் இடத்துல பலத்த மழை இருக்கும். நாளை எங்கெங்கிறது பார்த்தீங்கன்னா, விருதுநகர். நாளை இன்னும் திங்கட்கிழமை 17ஆம் தேதி மாலை இரவு விருதுநகர், மதுரை, கொடைக்கானல் மலைப்பகுதியிலிருந்து கிழக்கே மதுரை மாவட்ட தெற்கு பகுதி கூட வாய்ப்பு உண்டு. விருதுநகர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்தில் உள்பகுதி, வடக்கு உள்பகுதி, வடகடலோரம் வடக்கு பகுதி உண்டு. தொண்டி அதை ஒட்டிய பகுதி, சிவகங்கை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள். அப்படியே பார்த்தீங்கன்னா, திருச்சி, நாமக்கல், கரூர் கூட வாய்ப்பு இருக்கு. நாளை ஈரோடு வடக்கு, கோயம்புத்தூர் வடக்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு. நீலகிரிக்கும் வாய்ப்பு இருக்கு. நாமக்கல், கரூர் வடக்கு, நாமக்கல், சேலம், திருச்சி, ஒரு சில இடங்களில் திருச்சி மாவட்டத்துக்கும் இருக்கு. திருச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இது கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு நாளை. அப்படியே அந்த மழைப்பொழிவு அப்படியே பார்த்தீங்கன்னா, வடகடலோர பகுதிகளுக்கும் வட உள் பகுதிகளுக்கும், அதாவது திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கும் நாளை திங்கட்கிழமை 17ஆம் தேதி மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. நாளையிலிருந்து தினசரி சென்னைக்கு மழை இருந்துகிட்டே இருக்குங்க. மாலை வந்தால் அல்லது முன்னிரவோ அல்லது நள்ளிரவுக்குள்ள, மாலையிலிருந்து நள்ளிரவுக்குள்ள ஏதாவது ஒரு மணி நேரம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கனமழை பொழிவாக இருக்கும். சென்னைக்கு மழை இல்லாத நாள் இருக்காது. வரக்கூடிய நாளில் திங்கட்கிழமை நாளையிலிருந்து அது தொடக்கம். திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளிக்கிழமை வரைக்கும் தினசரி மழை உண்டு. சென்னைக்கு மட்டும் இல்லை, திருவள்ளூருக்கும் இருக்கும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வட உள் பகுதிகளில் அங்கங்கே இருக்கும். டெல்டாவுக்கும் அப்பப்போ வருங்க. டெல்டாவுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேதாரண்யம், தலைஞாயிறு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் உறுதிப்படுத்த முடியல, அவ்வளோதான். வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. டெல்டாவுக்குள்ளும் வரும் கண்டிப்பாக. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி, மதுரை, திருச்சி, திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருந்து அப்படியே சிவகங்கை வரைக்கும், அப்புறம் அப்படியே புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டம், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்துக்கும் உண்டு, கடலூர் மாவட்டத்துக்கும் அங்கங்கே உண்டு. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா, வட உள் மாவட்டங்கள் எல்லாமே இருக்கும். அடுத்த வாரம் ஃபுல்லாகவே மழைப்பொழிவு பரவலாகிறது. வெப்பசலன இடிமழைப்பொழிவு கேரளாவில், அதாவது 18ஆம் தேதியிலிருந்து நம்ம சொன்னோமா, அது செவ்வாய்க்கிழமையிலிருந்து கேரளாவில் கொஞ்சம் செவ்வாய்க்கிழமை நாளை 17ஆம் தேதியிலிருந்து கூட இருக்கும். வெப்பசலனத்துடன் கூடிய இணைந்த தென்மேற்கு பருவமழை, அதாவது ஃபோர்ஸா நீராவி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, காற்று வங்கக்கடல் நோக்கி திசை மாறி இருக்கு. வங்கக்கடல்ல வடக்கு பகுதி ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலம் உருவாகி உள்ளே கடந்து உள்ள போய் மீண்டும் அது அதே இடத்துல நீடித்து கொண்டிருந்தது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாயிடுச்சு. அந்த தாழ்வு பகுதியும் ஜார்க்கண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சியும் தாழ்வு வெல்மார்க் லோ பிரஷரும் இப்ப புதிதாக உருவாகிக்கூடிய தாழ்வு பகுதியும் ஒன்றிணைந்து நீடித்த நின்ற மழை பொழிவை மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் அப்படியே இமயமலை ஒட்டிய பகுதி எல்லாமே, காஷ்மீர் வரைக்கும், பஞ்சாப் வரைக்கும், உத்தரகாண்டெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகுது. நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகுது. அதனால அது மட்டும் இல்லாமல் பசிபிக் பெருங்கடல்ல ஜப்பானை நோக்கி ஒரு புயல், அதாவது ஏற்கனவே கரை கடந்த அந்த டால்பின் புயல் செயலிழந்த விட்ட காரணத்தினால அடுத்த புயல் ஒன்று ஜப்பான் நோக்கி பயணிக்க இருக்கிறது. அந்த புயலுக்கு நோக்கி காற்று திசை மாறி இருக்கு. வடக்கு வங்கக்கடல் பகுதி நோக்கியும் காற்று திசை மாறி இருக்கு. அரபிக்கடல் வழியாக வரக்கூடிய காற்றோட அளவு குறைவாக இருக்கு. நீராக மாற்றும் சதவீதம் குறைவாக இருக்கு. இருந்தாலும் இருக்கக்கூடிய மலையில கொஞ்சம், அதாவது அந்த ரேஷியோ ஆங்காங்க இடிமழை பொழிவாக ஏற்படுத்தும். வரக்கூடிய வாரம் மேற்கு தொடர்ச்சி மலையில நேற்றைக்கு கூட தூறல் சாரெல்லாம் வந்திருக்கும். உடுமலைப்பேட்டை தெற்கு, முக்கோணம்லாம்
உடுமலைப்பேட்டை மேற்கு முக்கோணம் அப்படியே சமத்துரெல்லாம் தூறல் சாரல் வந்திருக்கும் நேற்றைக்கு. அதே போல் மெல்லிய தூறல்லாம் வந்திருக்கும் அப்பாச்சி கொண்டரும்பதி. இதே போல் மீண்டும் ஒரு மழைப்பொழிவு வரக்கூடிய வாரத்தில் திங்கட்கிழமையிலிருந்து வரப்போகுது. ஆனால் உங்களுக்கு ஏரி குளம் நிரம்பணும், அது எப்போ சார் அதுதான் கேட்குறீங்க. கண்டிப்பாக பயப்படாதீங்க. நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா, தென்னை மரங்கள் சோர்ந்து போகிறது, மழை எப்போ பெய்யும்னு ரொம்ப கவலையில் நிறைய வினாக்களை எழுப்பிக்கொண்டே இருக்கீங்க. கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக எவ்வளவோ பிரச்சனைலாம் இதுக்கு முன்னாடி தென்னையெல்லாம் தலைகீழ தொங்கியது. எனக்கு அங்கேருந்து நிறைய கால்ஸ் வருது, வாட்ஸ்அப் வருது, கோபமாக கூட நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்கீங்க குண்டடத்துலேருந்து. ஆகவே குண்டடம் என்பது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனைக்குரிய பகுதி தெரியுமா. காற்று பகுதியிலே உச்சபட்சம் எங்கே மழை பெஞ்சாலும் குண்டடத்துலையும் பெரியப்பட்டி பதப்பம்பட்டி இந்த பகுதியில் மழையே பெய்யாது. காரணம் என்னன்னா, ஒரு உச்சபட்ச காற்றுப்பகுதி தென்மேற்கு பருவமழை கால காற்றுப்பகுதி. இந்த நேரத்தில் செப்டம்பர் மாதம் தான் அந்த இடத்துல மழை பெய்யும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக செப்டம்பர் இந்த மாத இறுதியிலிருந்து பிக்கப் ஆகும் மழை வெப்பசலன இடிமழை பொழிவாக இருக்கும். கண்டிப்பாக தென்சினக்கடல் நிகழ்வு வங்கக்கடலுக்கு வரும். நான் படம் அனுப்பியிருக்கேன். நம்பிக்கையோடு இருங்க. தொடர்ந்து இந்த படத்தை தான் புதிது அப்டேட்ஸோட தான் நான் அனுப்பிட்டு இருக்கேன். பழைய படத்தை அனுப்பலை, புரியுதுங்களா? ஆகவே நமக்கும் ஒரு நம்பிக்கை வேண்டும். இந்த மாத இறுதியிலிருந்து தென்சீனக்கடல் நிகழ்வு கண்டிப்பாக வங்கக்கடலுக்கு வரும். அடுத்தடுத்த நிகழ்வு வங்கக்கடலின் ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதிக்கு வரும். அக்டோபர் பிறந்ததும் செப்டம்பர் இறுதியிலிருந்து இலங்கை அருகே காற்று சுழற்சி உருவாக போகுது. இலங்கை அருகே காற்று சுழற்சி உருவாகி தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைந்து ஆந்திர பிரதேச நிகழ்வும் இலங்கை காற்று சுழற்சியும் இணைந்து கொண்டு கேரளா கர்நாடகாவிற்கு ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக செயல்படுங்க. நேரடியாக வடகிழக்கு போய் நோக்கி போகக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று கட்டுப்பாட்டு அமைப்பு இருந்தால் தமிழ்நாடு, தெற்கு கேரளா, தென் மாவட்டங்கள் வழியாக அது கட்டுப்படுத்தி ஒரு வழி நடத்தும். இதனால் கண்டிப்பாக வரக்கூடிய செப்டம்பர் இறுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை போன்ற தென்மேற்கு பருவமழை. அதே போல் அக்டோபர் முதல் 15 நாள் வலுத்த மழை இலங்கை, தென் தமிழ்நாடு, தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை உட்பட டெல்டா மாவட்டங்கள்லாம் அக்டோபர் 15 தேதி வலுத்திருக்கும். சார் என்ன சார் எங்களுக்கு சொல்ல மாட்டேறீங்களே, கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் கண்டிப்பாக அங்கேயும் உண்டு. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பெஞ்சிடும். நான் சொல்கிறது அது ஒரு செட் ஆக போகுது. தமிழ்நாடு வழியாக தென்மேற்கு பருவக்காற்று பயணிக்க போகுது. அதாவது கட்டுப்பாட்டு அமைப்பின் காரணமாக இலங்கை அருகே அமையக்கூடிய ஒரு காற்று சுழற்சி காரணமாக இவையெல்லாம் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை நிறைவடைவதற்குள் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக நானும் சொல்லியிருக்கிறேன், நீண்ட காலமாக சொல்லிட்டு வர்றேன். எல்லோருமே சொல்ல தொடங்கியிருக்காங்க. எல்லோருமே வடகிழக்கு பருவமழை என்பது இந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு, அதுலேயும் குறிப்பாக இலங்கை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்கள், அதுலேயும் குறிப்பாக தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை, நாலுமூக்கு, ஊத்து, காக்காட்சி போன்ற பகுதிகள், இலங்கையோட ஒட்டுமொத்த பகுதியெல்லாம் அக்டோபர் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பும் தொடங்கியதும் நவம்பரிலும் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். இன்றைய மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்ட பகுதியில் இருக்கும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நாளையிலிருந்து கொஞ்சம் பரவலாக மழைப்பொழிவு, நாளையிலிருந்து நல்ல மழைப்பொழிவு பரவலாக இருக்கிறது. அதாவது பரவல்னா எல்லோருக்கும் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, பரவலாக இருக்கிறது. இப்போ நான் இதை சொல்கிறத நினச்சிட்டு நீங்கள் உடனே விதைச்சிடாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு லானினா காலமாக இருந்தால் கூட நாம் நினச்ச போது மழை பெஞ்சது கிடையாது. உங்களுக்கெல்லாம் தெரியும். நிறைய பேர் என்கிட்ட சண்டையும் போட்டிருக்கீங்க, எங்கள் வயலில் மழை பெய்யலன்னு போட்டிருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கே நினைவு வரும். எப்படின்னு வச்சிங்களேன், எல்லோருக்கும் பொழியாது ஒரே நேரத்தில், ஒதுக்கி தான் பெய்யும். வடகிழக்கு பருவமழை தான் அது பரவலாக பெய்யும். அதுவும் சிஸ்டம் எங்கே போகுதோ அங்கே தான், அதுக்கு வடக்க தான், அந்த புள்ளிக்கு வடக்க தான் பெய்யும். புரியுதுங்களா? ஆக மழை நீரை நம்ம சேகரித்து பயன்படுத்தணும். நாம் நினைக்கும் போது மழை தராது, புரியுதுங்களா? ஆனால் மழை சராசரிக்கு கூடுதல். இன்றைய தேதி வரைக்கும் ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் பெய்ய வேண்டிய மழை பெய்து விட்டது. சராசரி மழை கிடைத்து விட்டது என்று நேற்றைக்கு நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அது அமைந்து விட்டது.
ஆனால் பெய்ய வேண்டிய இடத்தில் பெய்யாமல் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் வட உள்பகுதிகளில் பெய்திருக்கிறது. இப்போ சென்னையில் சில இடங்கள்லாம் பள்ளங்களில் நன்றாகவே தண்ணீர் தங்கி இருக்குது. தினசரி மழைப்பொழிவு கொடுத்துட்டே இருந்துச்சு. தினசரி வெப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெப்பசலன மழையாக மாலை இரவு மழைப்பொழிவு கொடுத்துட்டே இருந்துச்சு. வட உள் மாவட்ட பகுதியெல்லாம் நிறைய மழை. நாகப்பட்டினத்தில் கூட 12 சென்டிமீட்டர் பெய்யுதுன்னு சொன்னோம். இன்னும் டெல்டாவின் வடக்கு பகுதியெல்லாம் கனமழை 8, 5 நிறைய பெய்திருக்கு. இன்னும் மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்கள் அதுபோல் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், அப்படியே திருச்சி, அப்படியே தெற்கே சிவகங்கை மத்திய பகுதி கொஞ்சம் நல்லா தெரியுது. விருதுநகரிலிருந்து வேலூர் வரைக்கும் உள்ள பகுதி சென்னைக்கு தினசரி மழை உண்டு என்பதை நினைவு கொள்ளுங்கள். அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். அப்டேட்ஸ் அறிந்து வானிலை இருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.